Today we are going to see the topic Vernier scale. Okay, so what is the Vernier scale? Vernier scale நம்ம யூஸ்வலாக ஒரு ஆப்ஜெக்டோடைய லென்த்து வித்து பிரெத்தில் நம்ம மெஷர் பண்ணோன்னா என்ன யூஸ் பண்ணுறோன்னா மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம அக்யூரேட்டான வேலையை மெஷர் பண்ண முடியுமானா முடியாது. அதில் பாயிண்ட் எரர்ஸ் அதெல்லாம் க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த எரரும் மினிமைஸ் பண்ணிவிட்டு ஒரு அக்யூரேட் வேல்யூ மெஷர் பண்ணுறதுக்காக பியூர் வெர்னியர் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்ச் மேத்தமேட்டிஷியன் வந்து 1630 வந்து இந்த வெர்னியர் கேலிப்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகே, பியூர் வெர்னியர். ஸோ இந்த நேமால் தான் நம்ம வெர்னியர் கேலிப்பர் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இந்த வெர்னியர் கேலிப்பர். ஸோ நம்ம இது வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா வெர்னியர் ஸ்கேல், மெயின் ஸ்கேல் அண்ட் அவுட் சைட் ஜாஸ், இன்சைட் ஜாஸ். ஸோ இது மாதிரி நம்ம பார்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர். The Vernier caliper consists of a thin, long steel scale graduated in centimeter and millimeter called main scale. So main scale வந்து நம்ம யூஸ்வலாக என்னென்ன இருக்குன்னா சென்டிமீட்டர் அண்டு மில்லிமீட்டர். ஸோ 10 millimeter equal to 1 centimeter. ஸோ மெயின் ஸ்கேல் வந்து என்ன கிராஜுவேட்டட் இருக்குன்னா சென்டிமீட்டரும் மில்லிமீட்டர்ஸும் அதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, to the left end of the main scale and upper and lower jaws are fixed perpendicular to the bar. These are named as fixed jaws. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா அப்பர் அண்ட் லோயரில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு ஃபிக்ஸட் ஜாஸ் இருக்குது. ஓகேவா, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், டு த ரைட் ஆஃப் த ஃபிக்ஸட் ஜாஸ் எ ஸ்லைடர் வித் அன் அப்பர் அண்ட் லோயர் ஜா மூவபிள் ஜாஸ். ஓகே, இஸ் ஃபிக்ஸ்டு. இது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ரைட் சைடில் இருக்கிறது வந்து மூவபிள் ஜாஸ். ஓகே, இது வந்து மூவபிள் ஜாஸ். ஸோ இதுதான் நம்ம மூவ் பண்ணி நம்ம சென்டரில் ஆப்ஜெக்ட் வச்சு மெஷர் பண்ணுறோம். Next one, the slider can be moved or fixed to any position using screw. ஓகே, நம்ம ஸ்க்ரூ யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த வெர்னியர் ஸ்கேலை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஸ்டாண்டர்டாக. நெக்ஸ்ட்டு, the lower jaws are used to measure the external dimension and the upper jaws are used to measure the internal dimension of the object. Next thing, அப்பர் ஜா வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஆப்ஜெக்டோட இன்டர்னல் டயாமீட்டர் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த லோயர் ஜா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஆப்ஜெக்டோட அவுட்டர் டயாமீட்டர் மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, த தின் பார் அட்டாச் டு த ரைட் சைட் ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல். ஸோ வெர்னியர் ஸ்கேல் எங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரைட் சைடில். இதுதான் நம்ம வெர்னியர் ஸ்கேல்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு, இந்த வெர்னியர் ஸ்கேல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே, டெப்த் ஆஃப் த ஹாலோ, டயாமீட்டர் அண்டு ஒரு ஆப்ஜெக்டோட இன்னர் டயாமீட்டர். ஸோ இதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், லீஸ்ட் கவுண்ட். ஸோ நம்ம வெர்னியர் கேலிப்பர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். லீஸ்ட் கவுண்ட்னா மினிமம் வேல்யூ. ஓகே, இவ்வளோ வரையும் மெஷர் பண்ண முடியும். த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் அதோடைய ஃபார்முலா என்னென்னா வேல்யூ ஆஃப் ஒன் மெயின் ஸ்கேல் டிவிஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஓகே, ஸோ ஒரு வெர்னியர் ஸ்கேலில் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா மெயின் ஸ்கேலில் டோட்டலாக 1 millimeterலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நம்ம மெயின் ஸ்கேல் எப்படி கன்சிடர் பண்ணுறோம்? டிவிஷன் வில் பி இன் சென்டிமீட்டர். ஃபர்தராக நம்ம டிவைட் பண்ணோம்னா மில்லிமீட்டராக இருக்குது. த வேல்யூ ஆஃப் த ஸ்மாலஸ்ட் மெயின் ஸ்கேல் டிவிஷன் 1 millimeter. அப்போது மெயின் ஸ்கேலில் இருக்கிற வெரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னென்னா 1 millimeter. இந்த வெர்னியர் ஸ்கேல் தேர் வில் பி 10 division. வெர்னியர் ஸ்கூல் எவ்வளோ இருக்குன்னா மொத்தம் 10 divisions இருக்குது. அப்போது அதோடைய ஃபார்முலா என்ன சொல்கிறோன்னா லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு value of one main scale division divided by total number of vernier scale. So 1/10. இப்போ total answer என்ன வருதுன்னா 1/10. 1/10 நம்ம எவ்வளோ சொல்கிறோம்? 0.1 millimeter. 0.1 millimeter. ஓகே, அந்த 0.1 millimeter நம்ம சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணுறப்ப என்ன வருதுன்னா 0.01 சென்டிமீட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஜீரோ எரர். இப்போ நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஒரு எரர் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஜீரோ எரர் வந்து நம்ம அக்யூரேட்டாக இருக்கா அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஜீரோ எரர் இருக்குன்னா இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நெக்ஸ்ட்டு, அன்ஸ்க்ரூ த ஸ்லைடர் அண்ட் மூவ் இட் டு த லெஃப்ட். ஸோ அந்த வெர்னியர் ஸ்கேல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது நம்ம அதை ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா மூவ் பண்ணுறோம். சச் தட் போத் த ஜாஸ் டச் ஈச் அதர். அந்த கீழே இருக்க 2 ஜாஸ் வந்து டச் ஆகிறப்போ அங்கே என்ன ஆகுது? ஸோ இந்த 2 ஜாஸ் வந்து டச் ஆகிறப்போ அங்கே வந்து என்ன ஆகணும்னா செக் வெதர் த ஜீரோ மார்க்கிங் ஆஃப் த மெயின் ஸ்கேல் கோயின்சைட் வித் தட் ஆஃப் த ஜீரோ ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல். ஓகே, அந்த மெயின் ஸ்கேலும் அந்த வெர்னியர் ஸ்கேலும் என்ன ஆகணும்னா ஜீரோவில் கோயின்சைட் ஆகணும். இஃப் தே கோயின்சைட் தென் தேர் இஸ் நோ ஜீரோ எரர். ஓகே, சப்போஸ் அங்கே அந்த 0 2 கோயின்சைட் ஆச்சுன்னா எந்த ஜீரோ எரர்ஸும் இல்லை. ஸோ நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணலாம்.
If they do not coincide with each other, suppose அங்கே coincide ஆகலைன்னா the instrument is said to be passes zero error. ஓகே, நெக்ஸ்ட் ஜீரோ எரர் மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அந்த ஜீரோ எரர் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா பாசிட்டிவ் எரராக கன்சிடர் பண்ணலாம் ஆர் நெகட்டிவ் எரராக கன்சிடர் பண்ணலாம். இஃப் த ஜீரோ ஆஃப் த வெர்னியர் இஸ் ஷிஃப்டட் டு த ரைட் ஆஃப் த மெயின் ஸ்கேல், இட் இஸ் கால்டு பாசிட்டிவ் எரர். ஓகே, அந்த ஜீரோ வந்து வெர்னியர் ஸ்கேலுக்கு ரைட் சைடில் ஷிஃப்டாக இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்கிறோன்னா பாசிட்டிவ் எரர். நெக்ஸ்ட் ஒன்று அதுவே வந்து லெஃப்ட் சைடில் ஷிஃப்டாக இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்கிறோன்னா நெகட்டிவ் எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ் எரர். ஸோ நம்ம பாசிட்டிவ் எரர் வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறோம்? ஓகே, பாசிட்டிவ் எரர் வந்து வெர்னியர் ஸ்கேல் வந்து எப்படி இருக்குன்னா ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த ஃபிகரில் நம்ம பார்க்குறோம். ஃபிகர் ஷோஸ் த பாசிட்டிவ் ஜீரோ எரர். ஃப்ரம் த ஃபிகர் யூ கேன் see தட் ஜீரோ ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல் இஸ் ஷிஃப்டட் டு த ரைட் ஆஃப் த ஜீரோ ஆஃப் த மெயின் ஸ்கேல். ஓகே, அதோட வெர்னியர் ஸ்கேல் எப்படி இருக்குன்னா ரைட் சைடில் இருக்குது. இன் திஸ் கேஸ் த ரீடிங் வில் பி மோர் தென் தட் ஆக்சுவல் ரீடிங். ஸோ நம்ம இந்த எரரோடய நம்ம ரீடிங் எடுத்தோம்னா நம்ம ஆக்சுவல் ரீடிங்குடைய எக்ஸ்ட்ரா ரீடிங் வரும். சப்போஸ் நம்ம 5 பாயிண்ட் அப்படி 5 ஆன்சர் வருதுன்னா ஸோ நம்ம வந்து ஒரு 0.4 எரர் இருந்துச்சுன்னா 5.04 எரர்னு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஓகே, hence this error should be corrected. Then in order to correct this error, find out which Vernier division is coinciding with any of the main scale division. ஸோ நம்ம இதை வந்து கரெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுறோன்னா இந்த வெர்னியர் ஸ்கேல் வந்து இந்த மெயின் ஸ்கேலில் ஏதாச்சும் ஒரு இடத்துல கோயின்சைட் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ தள்ளி இருக்குது, இந்த இதுவும் தள்ளி இருக்குது. இது நம்ம எந்த லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா 5 மட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகே, 5ன்ற லைன் மட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன கன்சிடர் பண்ணுறோம்? hence fifth Vernier division is coinciding with a main scale division. ஸோ பாசிட்டிவ் ஜீரோ எரர் அதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா 5 + 5 into least count. ஓகே, least count value 0.01. ஸோ +5 into least count என்ன பண்ணுறோம் 0.05 சென்டிமீட்டர். ஓகேவா, 5 into least count நான் சொல்கிறோம் 5 into 0.01 0.05 சென்டிமீட்டர். ஸோ நம்ம இதை என்ன பண்ணுவோம்னா அந்த ஆக்சுவல் ரீடிங் கூட நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்துடும் 0.05. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. calculate the correct reading if the main scale reading is 8 centimeter. ஓகே, மெயின் ஸ்கேல் ரீடிங் 8 சென்டிமீட்டர் இருக்குது. அதில் வெர்னியர் கோயின்சைட் ஆகுது 4, பாசிட்டிவ் எரர் வந்து 0.5 சென்டிமீட்டர்னு இருக்குது. ஸோ நம்ம சொல்யூஷன் எப்படி பண்ணலாம்? கரெக்ட் ரீடிங் அது எப்படி எழுதலான்னு பார்த்துட்டோம்னா 8 சென்டிமீட்டர் ஃபஸ்ட் ஒன் வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட்டு. ஓகே, இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட்டு அப்புறம் மைனஸ் எரர். ஓகே, ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா. மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட்டு மைனஸ் பாசிட்டிவ் எரர். ஓகே, சப்போஸ் நம்ம இங்கே வந்து ஓகே சப்போஸ் இது வந்து நெகட்டிவ் எரராக இருந்தால் நம்ம இங்கே ப்ளஸ் போடுவோம், இங்கே வந்து பாசிட்டிவ் எரர்னால நம்ம இங்கே மைனஸ் போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ நம்ம டோட்டலாக பண்ணால் என்ன வருதுன்னா 7.99 சென்டிமீட்டர் வருது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று நெகட்டிவ் எரர். நெகட்டிவ் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எரர் என்ன பண்ணுச்சுன்னா ரைட் சைடில் வந்து ஜீரோ ஷிஃப்டாக இருந்துச்சு. இப்போ நெகட்டிவ் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் இந்த ஜீரோ ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஜீரோ வந்து கோயின்சைட் ஆகாமல் லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நவ் look at the figure. You can see that the zero of the Vernier scale is shifted to the left of the zero of the main scale. Okay, ஜீரோக்கு லெஃப்டில் இருக்குது. ஸோ தி obtained reading will be less than the actual reading. ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்தோம் 5ன்னா 5.5 எக்ஸ்ட்ரா 5 ஆட் ஆச்சு. இப்போ வந்து சப்போஸ் 5ன்னா 4.95ன்னு 5 லெஸ் ஆகுது. The correct this error we should first find which Vernier division is coinciding with any of the main scale division. ஓகே, ஆஸ் வி ஃபவுண்ட் இன் த ப்ரீவியஸ் கேஸ் நம்ம சேமாக பார்த்த மாதிரியே தான். லாஸ்ட் என்ன பண்ணோம், இந்த எரர் நம்ம அனலைஸ் பண்ணுறப்போ அந்த ஏதாவது ஒரு லைன் வந்து கோயின்சைடாக இருக்கும். ஸோ நம்ம அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். இன் திஸ் கேஸ் யூ கேன் see that 6th லைன் இஸ் கோயின்சைட். ஸோ இங்கே எது கோயின்சைடாக இருக்குன்னா 6th லைன். ஓகே, 6th லைன் வந்து கோயின்சைடாக இருக்குது. நம்ம வந்து பாசிட்டிவ் எரருக்கு வந்து இந்த டைரக்ஷனில் நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, பாசிட்டிவ் எரருக்கு நம்ம எந்த டைரக்ஷனில் பார்த்தோன்னா இந்த டைரக்ஷன் இப்படி ஆட் பண்ணோம். ஓகே, 1 2 3 4 5. சப்போஸ் நெகட்டிவ் எரர்னால் பேக்வேர்ட்லேருந்து வரணும். ஓகே, இது வந்து 0 அப்புறம் 1 2 3 4. ஸோ 4th லைன் இஸ் த கோயின்சைட் அப்படி சொல்கிறோம். ஓகே, இன் திஸ் கேஸ் யூ கேன் see the 6th லைன் இஸ் கோயின்சைட்னு சொல்லிட்டோம். ஸோ நம்ம நெகட்டிவ் எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா அதோடைய பேக்வேர்ட் பொசிஷன்லேருந்து வரணும், ஃப்ரம் 10லேருந்து வரணும். here the 4th line is coincide. So therefore the -4 into LC. LC means least count is 0.01. So 0 minus 0.04 centimeter. Then 0 correction is positive. In 0 correction அப்படின்னா என்ன பண்ணணும்னா
நம்ம அந்த ஆக்சுவல் ரீடிங் கூட ஆட் பண்ணிப்போம். ஓகே, இங்கே நம்ம ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட்டு அப்புறம் ப்ளஸ் நெகட்டிவ் எரர் மைனஸ் 0.02. ஓகே, நம்ம நெகட்டிவ் எரரில் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணியிருக்கோம். பாசிட்டிவ் எரரில் நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம பண்ணோம்னா என்ன வருதுன்னா 8.06 சென்டிமீட்டர். அது அக்யூரேட் வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன் டிஜிட்டல் வெர்னியர் ஸ்கேல். ஓகேவா, நம்ம யூஸ்வலாகவே வந்து வெர்னியர் ஸ்கேல் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம we are living in a digital world and the digital version of the Vernier caliper are available nowadays. ஓகே, டிஜிட்டல் மீன்ஸ் வந்து நம்மளுக்கு அக்யூரேட் வேல்யூ தெரியும். ஓகேவா, நம்ம மேன்லியே நம்ம கால்குலேஷன் பண்ணுறப்போ சம் எரர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம டிஜிட்டல்னு பார்க்குறப்போ நமக்கு அக்யூரேட்டான வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். டிஜிட்டல் வெர்னியர் கேலிப்பர் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். ஆஸ் a digital display on that slider which calculate and display the measured value. The user needed not manually calculated. நம்ம மேனுவலி எந்த கால்குலேஷனும் தேவையில்லை. த லீஸ்ட் கவுண்ட், 0 எரர் எக்ஸெட்ரா. ஸோ அதுவே வந்து அக்யூரேட்டாக நம்மளுக்கு டிஜிட்டலில் வேல்யூ வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிடுது. ஓகேவா,